செல்வம் நிலையாமையில நம்ம பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து பார்க்கக்கூடிய பாடல் கொஞ்சம் வேறுபட்ட நிலையில நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். இதுதான் வாழ்க்கையா, இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமானு. ஆனால் கொஞ்சம் ஆற அமர யோசித்து பார்த்தால் திருமூலர் சொல்லுவதுதான் வாழ்க்கையாக அமைகிறது என்ற உண்மை புரியும். இவ்வளவு கடுமையான முறையில் ஒரு விளக்கத்தை அவர் தரணுமான்னு கேட்டா, நீங்கள் திருமூலர் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கமெல்லாம் கடுமைன்னு எடுத்துக்கொண்டால் பின்வந்த பட்டினத்து அடிகளார் சொல்லக்கூடிய பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் நம்மால ஒரு சொல்லை கூட இயல்பான நிலையில ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பர். அதனால இங்க திருமூலர் ரொம்ப நாகரீகமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். இந்த செல்வம் நிலைக்காது எந்த அடிப்படையிலன்றதுக்கு ஒரு காரணம் சொன்னார். வாழும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவே அளவு ஏது எமக்கு என்பர். ஒன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்கட்கு கூவும் துணையொன்று கூடலும் ஆமே. இந்த பாட்டினுடைய உண்மை பொருளை புரிந்து கொண்டால் திருமந்திரத்தினுடைய அல்லது திருமூலரினுடைய எண்ணம் நமக்கு தெளிவா புறப்படும். இப்போ ஒரு சிறு நிகழ்ச்சியை சொல்லிட்டு இதில் யார் சரி யார் தவறுன்ற முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்துடுற ஒரு கதை போல ஒரு நிகழ்வு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாட்டுக்கு விளக்கத்திற்கு வர. தன் தாய் தந்தையிடம் சில நாள் கழிக்க வேண்டும்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒருவர் தன் மனைவியோடும் மகனோடும் வந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்குகிறார். இறங்கிட்டு தந்தைக்கு போன் பண்றார். போன் யாரும் எடுக்கல. ஓரிரு முறை முயன்று எடுக்காததுனால ஒரு கால் டாக்ஸியை வைத்து கொண்டு வீட்டுக்கு போறார். வீட்டுல போய் மணியை அழுத்தி பார்க்கிறார். யாரும் திறக்கல. அங்கிருந்து ஓரிரு முறை மீண்டும் தொலைபேசியில தொடர்பு கொள்ள முயலுகிறார். பதட்டம் கூடுகிறது. வேறு வழி இல்லாமல் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பரை, அதாவது அயலாரை அழைத்து கேட்க, உங்களுக்கு செய்தியே தெரியாதா? அவர்கள் இருவரும் முதியோர் இல்லத்திற்கு சென்று விட்டார்கள். எங்களை தேடிக்கொண்டு யாரேனும் வந்தால் இந்த முகவரியை மட்டும் கொடுத்து விடுங்கள்னு கொடுத்திருக்கிறார்னு பையனுக்கு கடுமையான கோபம், கடுமையான எரிச்சல் வேற. ஏனென்றால் இவர்கள் முதியோர் இல்லத்திற்கு சென்றதும் தெரியாது, அதை தெரியப்படுத்தவும் இல்லை. அது ஒருவர் சொல்ல கேட்கின்ற பொழுது எவ்வளவு அவமானம்ன்ற கோபத்தோட இந்த முதியோர் இல்லத்திற்கு போகிறார். அவ்வளவு கோபம். அங்கு போய் முதியோர் இல்லத்துல நுழைந்த உடனே அங்க இருக்கக்கூடிய வரவேற்பு அறையில இருக்கக்கூடிய நபரிடம் கேட்கிறார்கள். அவர்கள்ட்ட சொல்லுகிறார் அந்த வரவேற்பாளர், ஒரு நிகழ்ச்சி போய்கொண்டு இருக்கிறது, அது முடிந்த பின் அவர்கள் வருவார்கள் என்ற உடனே ஒரு 15 நிமிடம் கழித்து இவனுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். வந்த உடனே இவனுக்கு கடுமையான கோபத்தோடு, இது என்ன, இது முதியோர் இல்லத்தில் வந்து தங்கி இருக்கிறீர்கள், எவ்வளவு வசதியோடு உங்களுக்கு நவீனத்துவமான வீடு கட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அங்கு என்ன வசதிக்கு குறைச்சல், அதை விட்டு இங்கு வந்து தங்கி இருக்கிறீர்களே, உடனே கிளம்புங்கள் என்று சொல்லிட்டு அப்புறம் அம்மாட்டையும் சத்தம் போடுறான். அப்பா தான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு உட்பட்டார்னா நீ எப்படி ஒத்துக்கொண்டாய், இங்க என்ன உனக்கு வசதி இருக்கிறது என்றெல்லாம் கத்த ஆரம்பித்த உடனே சிறிது நேரம் கத்த ஆரம்பிச்சதுக்கு முடிந்ததற்கு அப்புறம் அப்பா பேசுறார். எல்லாம் சரி, நீ அமெரிக்காவுக்கு போனாய், நீ படிப்பு முடித்து அமெரிக்காவுக்கு போய் அங்க சம்பாதிக்க தொடங்கினாய், எங்களை விட்டு ஒரே பையனாக இருக்கக்கூடிய நீ எங்களை விட்டு அங்கு சென்றது சரியா தவறா கேட்க முடியாது, உன்னுடைய வாழ்க்கை அது. ஆனால் எங்களுக்கு கொடுத்த வீடெல்லாம் மிக அழகான வீடு, குறையே இல்லை. ஆனால் என்ன சிக்கல் என்றால் யாரிடமும் எங்களால் பேச முடியவில்லை. எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவரை நாங்கள் மாதத்திற்கு ஓரிரு முறைதான் பார்க்க முடிகிறது. மற்றைய பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்களோடும் பேச முடிவதில்லை. நாங்கள் பேச எத்தனித்தாலும் எங்களால் அவர்களோடு
பொருத்தி கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே என்ன செய்வது? 4 சுவர்களுக்குள் வாழுவது வாழ்க்கை இல்லை. ஆகவேதான் எங்களை வயதொத்த மக்களோடு நாங்கள் சேர்ந்து பழக, எங்களுக்கு உண்டான இயல்பான வாழ்க்கையை வாழ வேறு வழி இல்லாமல் முதியோர் இல்லம் வந்தோம். ஒன்று முடிவாக தெரிந்து கொள், இந்த முடிவை நான் எடுக்கவில்லை, உன் அம்மா தான் எடுத்தாள். இப்பொழுது நீ மீண்டும் இந்தியாவிற்கு வருவதாக இருந்து உன்னோடு நாங்கள் வாழுவதற்கு உண்டான சூழல் அமைந்தால் சேர்ந்து வாழலாம். இல்லை என்றால் நீ அமெரிக்காவில் இருப்பதாக இருந்தால் இதுதான் எங்களினுடைய எல்லை, இதுதான் எங்களது முடிவு, நாங்கள் இனி இறுதி காலத்து வரை இங்குதான் இருக்க போகிறோம்னு தீர்த்து சொல்லி விடுகிறார்கள். இது பெற்றோர்களினுடைய நோக்கத்திலிருந்து பார்த்தோம். இதே செய்திய மகன் நோக்கத்திலிருந்து மகன் கேட்கிறான். நான் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி என்னை குறை கூறுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் ஒரு நல்ல பணியில இருந்தீர்கள். தாத்தாவினுடைய மிகப்பெரிய சொத்து தஞ்சை மாவட்டத்துல இருந்தது. நமக்கு உங்கள் அப்பாவினுக்கு நீங்கள் 5-6 குழந்தைகள். அவர்கள் அனைவரையும் உங்கள் தந்தையார் நன்குதான் வளர்த்தார். அதுபோல உங்கள் தம்பி மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய குழந்தைகள். ஆனால் நீங்கள் மட்டும் என்னை மட்டுமே பெற்றெடுத்தீர்கள். எனக்கு தங்கையோ தம்பியோ வருவதற்கு உண்டான எந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. படிக்கின்ற காலத்திலேயே தஞ்சையில நீங்க பல பேரிடம் சொல்லி கொண்டிருந்தீர்கள், என் பையனை நன்கு படிக்க வைத்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறேன் என்று. ஆகவே என்னை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இளம் பிராயத்துல என்னை கொண்டு போயிட்டு விடுதியில சேர்த்தீர்கள். நான் என்னுடைய சிற்றப்பன், அவர்களோடு குழந்தைகள், இவர்களோடெல்லாம் சேர்ந்து இருக்க முடியாத நிலையில என்னுடைய பள்ளி முழுவதும் ஹாஸ்டல்லையே கழிந்தது. அவ்வளவு பெரிய வீடு, நீங்கள் என்னை உங்களோடு வைத்துக் கொண்டு படிக்க வைக்கவில்லை. அப்பொழுது அந்த வீடு உங்களுக்கு தனிமையை தரலையா? அதனால என்னை அப்படியே வளர்த்து என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு இப்பொழுது நான் உங்களுக்கு தனிமையை தருகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, இது என்ன நியாயம்? 2 பேரினுடைய நோக்கம் பாருங்கள், பொருள், அவ்வளவுதான். இன்றைக்கு பெற்றோர்கள் மக்களை கடிந்து கொள்ளுதற்கும், பிறந்த மக்கள் பெற்றோர்கள் பால் கோபம் கொள்ளுதற்கும் அடிப்படையானது எது என்றால் பொருள். இத பல ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப அழகாக திருமூலர் யோசித்தார். யாருக்காக சேர்க்கிறது? நாலடியார்ல ஒரு பாட்டு உண்டுன்னு போன வகுப்புல சொன்னதுக்கு விளக்கம் சொல்லல. பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும், ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன், கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். எவ்வளவு கடுமையா பேசுறாரு பாருங்க சமண முனிவர்கள். கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டு ஆவிதான் இங்கு போன பின் பாவிகள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணம். எதற்கு சம்பாதிக்கணும்? அதுக்குதான் நான் போன வகுப்புல ஒரு மேற்கோள், நான் கையாளக்கூடிய மேற்கோளை சொன்ன, வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான், மாற்று சிந்தனையே கிடையாது. ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் ஒரு பொருள் இருக்க வேண்டும், ஒரு அர்த்தம் இருக்கணும். அதாவது மேலை நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன வாழ்வியல் முறையில, வாழ்வியல் சித்தாந்தத்துல வேறுபாடுன்னா, இந்த மீன்ஸ் அண்ட் எண்டுன்னு ஒரு கோட்பாடு உண்டு, எண்ட்ஸ் அண்ட் மீன்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதாவது முதல் எவ்வளவு தெளிவாக தூய்மையானதாக இருக்கிறதோ அதே போல முடிவும் தெளிவானதாய் தூய்மையானதாய் இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு முடிவு மட்டும் தெளிவானது தூய்மையானதாக இருக்க வேண்டும், அதை பின்பற்றுவதற்கு உண்டான வழி எனக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்னு எண்ணினோம்னா வாழ்க்கை துன்பம்தான். அதனால இதை நிறைய விதமான நோக்கங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். திருமூலர் என்ன பேசுகிறார்கள் இந்த இடத்துல? வாழும் மனைவியும், நீங்கள் வாழும் வார்த்தையை கவனிங்க, வாழும் மனைவியும், நீங்கள் வாழும் காலத்து உங்கள் உடனாக சேர்ந்து வாழக்கூடிய மனைவி, மக்கள், உங்களுக்கு பிறந்த மக்கள், உடன் பிறந்தார், உங்கள் உடன் பிறந்தார், உடன் பிறந்தார், பிறந்தாரும்
அளவு ஏது எமக்கு என்பர். நீங்கள் என்ன சம்பாதித்து கொடுத்தாலும் உங்களால் கொடுக்கப்பட்டதை போதும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இல்லாமலேயே கொடுக்க கொடுக்க இன்னமும் மேலும் கொடு என்று சொல்லியே வாழ்வார்கள். நீங்கள் அவர்களை உங்களால் ஈட்டப்படக்கூடிய செல்வத்தை கொண்டு அவர்களை நிறைவு அடைய வைக்க முடியாது. இன்னமும் வேண்டும். ஆகவேதான் அளவு ஏது எமக்கு என்பர். எவ்வளவு கொடுத்தாலும் தேவை என்றுதான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எதனை? ஒன்பொருள் மேவும் அதனை. உங்களால் ஈட்டப்படக்கூடிய மேலான பொருள். ஒன்பொருள் மிக அரியதாகிய செல்வம், மிக அரியதாகிய பொருள். அதை மேவும் அதனை நீங்கள் என்ன செய்வீர்கள்? விரிவு செய்வார். அவர்கள் கேட்க கேட்க மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்று உங்களினது ஈட்டும் திறனை கூட்டிக் கொண்டே செல்வீர்கள். அப்படி செல்வதினால் செய்வார்கட்கு கூவும் துணை ஒன்று. இறுதியிலே மரணதேவன் உங்களை கூவுகிறானே, அழைத்து செல்ல. அப்படிப்பட்ட நிலை வருகின்ற பொழுது, அவ்வாறு மரணம் வந்து உங்களை கூவி அழைக்கின்ற பொழுது துணை ஒன்று கூடலுமாமே. யாருக்காக இதுகாரும் ஈட்டி கொடுத்தீர்களோ அவர்கள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு துணையாக வருவார்களா? கூவும் துணை ஒன்று கூடலுமாறே. மனைவி, மக்கள், உற்றார் எத்துணை பேருக்கு சம்பாதித்து கொடுத்தோம். இத்துணை பேர்ல யாரேனும் ஒருவர் நமக்கு இந்நாள் வரை ஈட்டிய பொருளை எல்லாம் கொடுத்தார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுஜாதா ஒரு கதை எழுதினார், காகித சங்கிலின். அதாவது அந்த கதையினுடைய செய்தி ரொம்ப அழகானது. யாருக்கேன அந்த கதை படித்திருந்த நினைவு இருந்தால் மீண்டும் உங்களுடைய நினைவு தளத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரு நல்ல செல்வந்தர் பாடுபட்டு நிறைய செல்வத்தை சேர்த்து தன் மனைவி, மக்கள் என்றெல்லாம் மிக அழகாக வாழ்க்கையை நடத்துவார். எல்லோரும் இவர் மீது ஈடுபாடு, பற்று, இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் தங்கள் ஆர்வத்தை காட்டுவார்கள். ஒரு நாள் அவருக்கு உடல் சரியில்லாமல் போகும். சோதனைகள் எல்லாம் முடிந்ததன் பிறகு தெரியும், அவருடைய 2 சிறுநீரகத்தில் ஒரு சிறுநீரகம் பழுதடைந்து இருக்கிறது. இதை உடனுக்குடனாக மாற்றவில்லை என்றால் அடுத்த சிறுநீரகமும் விரைவில் பழுது அடையும் என்பதற்கு வாய்ப்புகள் உண்டுன்ன போது யார் சிறுநீரகம் தருவார்கள்? இவர் இதுகாரும் யாருக்காக வாழ்ந்தாரோ, இதுகாரும் யாருக்காக பொருளை ஈட்டினாரோ, இவரால் ஈட்டப்பட்ட பொருளை எல்லாம் எல்லோரும் மிகப்பெரிய அளவிலே பாராட்டி பெற்று கொண்டார்களோ, அதில் ஒருவர் கூட சோதனைக்கு கூட முன் வர மாட்டார்கள். ஏனென்றால் சிறுநீரக மாற்று என்பது அவ்வளவு எளிதான செய்தி அல்ல. ரத்த பொருத்தம் இருக்கணும், டிஷ்யூ கல்ச்சர்ல பொருந்தி வரணும். இது வரைக்கும் சோதனைக்கு பட்டு அதன் பிறகுதான் ஏற்றுக்கொள்ளுமா முடியாதான்னு யோசிப்பார்கள். இந்த சோதனைக்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள். இதுதான் உறவு முறைகள். காகித சங்கிலி ஏதோ பிணைப்பு போல இருக்கும், தொட்ட இடத்தில் அறுத்து கொள்ளும். ஆகவேதான் இந்த உலகில் உங்களால் ஈட்டப்படக்கூடிய செல்வம் இறுதியிலே மரணம் வந்து உங்களை அழைக்கின்ற பொழுது இதுகாரும் ஈட்டிய செல்வமோ, யாருக்காக அந்த செல்வம் ஈட்டப்பட்டதோ அவர்களோ அந்த பணமோ உங்களை நிச்சயமாக காப்பாற்றார். ஏனென்றால் நாம் இறந்ததன் பின் நம்மால் ஈட்டிய செல்வம் எந்த அளவினுக்கு நமக்கு செலவு செய்யப்படுகிறது என்பது நமக்கு தெரிய போவதில்லை. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன நாகரீகத்துல எல்லாம் எப்படின்னா, இருக்கின்ற பொழுது எந்த ஒரு விதமான உபகாரத்தையும் செய்ய எண்ணாமல் இறந்ததன் பிறகு பெரியதொரு விழாலாம் எடுக்கிற மாதிரி மக்களினுடைய மனோநிலை. அதனாலதான் இவன் கேட்கிறார் திருமூலர், கூவும் துணை ஒன்று. உங்களை இந்த உலக வாழ்க்கையானது முடிந்து விட்டது,
என்று உன்னை மரணம் கூவி அழைக்கின்ற பொழுது நீ யாரை நோக்கி கூவுவாய்? ஐயோ என்னை மரணம் அழைக்கிறதே என்று நீங்கள் அலறினாலும் ஓலமிட்டாலும் உங்களுக்கு உரிய துணையானது ஒன்றும் வரப்போவது இல்லை. நீங்கள் ஈட்டிய பணமோ, யாருக்காக அந்த பணத்தை ஈட்டின முறையில் வந்த உறவுகளோ யார் ஒருவரும் உங்களோடு வரப்போவதில்லை. இதத்தான் வள்ளுவர் சொன்னார். ஈட்டக்கூடிய பொருளை இயன்ற வரைக்கும் பிறரினுடைய நன்மைக்காக உறவு என்று பாராமல் முன் வந்து செய்ய கற்றுக்கொள். என்ன அழகா சொன்னார், உன்னுடைய உயிருக்கு எது ஊதியம் என்றால் ஈதலும் இசைப்பட வாழுதலும் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு. உன்னால் ஈட்டப்படக்கூடிய பொருளை கொண்டு பிறருக்கு கொடுத்து உதவு, அதனால் பெறக்கூடிய மகிழ்வு அதுதான் உன்னுடைய உயிருக்கு நீ கொடுக்கப்படக்கூடிய உண்மையான ஊதியம். உன்னை சார்ந்திருக்கக்கூடிய உற்றாருக்கோ உறவினருக்கோ மனைவி மக்களுக்கோ நீ என்னதான் பொருளை ஈட்டி கொடுத்தாலும் அவைகளினால் எந்த பயனும் இல்லை. அவைகளினால் நீங்கள் பெறப்போவது ஏதும் இல்லை. நிறைய நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் மீண்டும் பிழைத்து வரப்போவதில்லை என்ற நிலை தெரிந்தவுடனே அவர் காது படவே அந்த உறவுகள் எல்லாம் அவரால் ஈட்டப்பட்ட சொத்தினுக்கு எவ்வளவு அடித்து கொண்டிருந்தார்கள் என்பதை அருகிருந்து பார்த்திருக்கேன் பல பேர். அதுவும் எப்படின்னாக்க, அவருக்கு நினைவு இருக்கின்ற பொழுது முறையாக பிரித்து அவரிடம் கையெழுத்து வாங்கி விடுங்கள். இதுதான் உலகம். அவர் இறக்க போகிறாரே, இந்நாள் வரை நம்மிடம் இருந்தாரே, அவரால் ஈட்டியதுதானே நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவைகள் எல்லாம் கருத்து அளவிலே கூட ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவேதான் கேட்கிறார், கூவும் துணை ஒன்று கூடலுமாமே எம்மை காக்க எம்முடன் வருக என்று அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு இறுதி காலத்துல யாரேனும் ஒருவர் அல்லது ஏதேனும் ஒன்று நம்முடன் வருமானம் எதுவுமே வராது. அதனால்தான் இன்றைக்கு நவீன பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், முதியோர்களுக்கு உங்களால் ஈட்டிய செல்வத்தை உங்கள் காலம் முடிகின்ற வரை உங்கள் பொறுப்பிலேயே வைத்திருங்கள். உங்களுக்கு இயன்றன எவையெல்லாம் உங்களுக்கு ஆர்வத்தை தருகின்றனவோ அதற்காக செலவு செய்து அந்த மகிழ்ச்சியை பெற்றுவிடுங்கள். இவைகளை சேர்த்து வைப்பதினால் எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. தேவையில்லாத பகையை தான் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்ல போகிறீர்கள். ஆகவே உங்களால் ஈட்டப்பட்டதை நீங்களே முழுவதுமாக வாழ்க்கையில் அனுபவித்து பின் செல்லுங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் செல்வம் என்கின்ற ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு உண்டான ஆக்கத்தை தரும். அதே செல்வம்தான் அந்த மனிதனை அழிவு பாதைக்கும் அழைத்து செல்லும். ஆகவே அதனால் அது நிலைக்க கூடாது. அதனை நிலைக்கும் என்று நம்பினால் அதனால் வரக்கூடிய துன்பம் மிக பெரிய அளவினதாய் இருக்கும். சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், வேட்கை மிகுத்தது மெய்கொள்வார் இங்கு இல்லை, பூட்டும் தறி ஒன்று போம் வழி 9 நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாறே. ரொம்ப அழகான இடம். நம்முடைய உடம்புக்குள்ள உயிர் என்ற பசுவை கட்டி வைத்திருக்கக்கூடிய தறின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, பழைய காலங்கள்ல ஒவ்வொரு விலங்கையும் கட்டி வைக்கக்கூடிய இடத்திற்கு தனித்தனி பெயர் கொடுத்திருப்பார்கள். குதிரையை கட்டி வைக்கக்கூடிய இடம் லாயம்னு பேர், யானையை கட்டி வைக்கக்கூடிய இடம் தறின்னு பேர். இதெல்லாம் ரொம்ப யோசித்து சொன்ன வார்த்தைகள்.
அது போல மாட்டை கட்டி வைக்கக்கூடிய இடத்திற்கு பேரு கொட்டகை அல்லது கொட்டில்னு பேர். என்ன விளக்கம்னாக்க, நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கே அது யானை போன்றது. அந்த யானை போன்ற ஆற்றல் உடைய இந்த உயிரை உடல் கட்டி வைத்திருக்கிறது. இந்த உயிராகிய பசுவை கட்டி வைத்துள்ள தறி ஒன்று. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டா, அந்த தறியை விட்டு அந்த உயிரானது கட்டவிழ்த்து கொண்டு ஓட தலைப்பட்டால், அவ்வாறு அந்த கட்டவிழ்த்து கொண்டு ஓடக்கூடிய அந்த உயிருக்கு உடம்புல 9 வாசல்கள் இருக்கு. சொல்றோம் இல்லையா, 9 துவாரங்கள் இருக்கின்றன. அது வழியாக உயிரானது எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியலாம். இத கொஞ்சம் ஆய்வோட எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பலர் ஆய்ந்து சொல்லுகிறார்கள், எந்தெந்த துவாரத்தின் வழியாக இறக்கின்ற பொழுது உயிர் பிரிகிறது என்பதை கொண்டுதான் அவன் வாழ்ந்த காலத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் என்று தெரிந்து கொள்ள முடியும். பட்டியலே இருக்கு. மலத்துவாரத்தின் வழி உயிர் பிரிந்தது என்றால் அவன் நரகினுக்கு செல்லுவான். வாழ்ந்த காலத்துல அருவருக்க தகுந்த மிக கொடிய பல பாவங்களை அவன் செய்தவனாவான். ஆகவே அவனது உயிர் மிக கீழான நிலையில் பிரிகிறது என்று விளக்கம் சொல்லுகிறது தத்துவ நூல்கள். அதுபோல ஒவ்வொரு துவாரத்தின் வழியாக உயிர் செல்லுதல் என்பது எதனை குறிக்கிறது என்று விளக்கப்பட்டிருக்கிறது. உத்தமமான பிரிவு எதுன்னா, பிராணன் என்கின்ற உயிர் கண்களின் வழியாக செல்லுதலும் அதுபோல தலையின் வழியாக செல்லுதலும் தான் மிக உன்னதமான. ஞானிகளுக்கு தான் தலை வழியாக போகுமாம். உலகியலை மிக நேர்மையான முறையில வாழ்ந்தவர்களினது பிராணன் கண் வழியாக போகும் என்று தத்துவங்கள் சொல்லுகின்றன. இதெல்லாம் சரியா தவறான்லாம் என்ன கேட்கக்கூடாது. இவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள்ன்ற விளக்கம்தான். அப்ப இந்த 9 துவாரத்துல எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிராணன் என்கின்ற ஒன்று, உயிர் என்கின்ற ஒன்று வெளியே செல்லுவதற்கு காத்திருக்கிறது. ஆகவேதான் அவ்வாறு காத்திருக்கக்கூடிய அந்த உயிரானது 9 வழிகள்ல வெளியே ஓடுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது, இந்நாள் வரை இந்த செல்வத்தை தேடி தேடி உற்றாருக்கும் உறவினருக்கும் கொடுத்துவமே, அவர்கள் என்னதான் நம் உடலை சூழ்ந்து நின்றிருந்தாலும் அந்த உயிர் பிரிந்துதான் போகிறது. யார் ஒருவராலும் தடுக்க முடியல. அவ்வாறு பிரிந்த உயிரை என்ன சொல்லுகிறார்களாம்? தெய்வமாக வணங்கி பின் தம்மை புறம் தந்தவர் பால் ஆசை மிக்குள்ளதே ஆயினும் என்ன செய்கிறார்கள்? ஐயோ, அவர் தெய்வமாய் இருந்தார்களாம் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் யாரேனும் அந்த உடலை உடன் வைத்துக் கொள்ளுகிறார்களா? இல்ல. புறங்காட்டுல கொண்டு போய் அதை சுட்டோ அல்லது குழி தோண்டி புதைத்தோ நினைவை மறந்து விடுகிறார்கள். ஆகவேதான் வேட்கை மிகுத்தது மெய்கொள்வார் இங்கு இல்லை. நீங்கள் எந்த உடம்பின் மீது வாழுங்காலம் வரைக்கும் ஈடுபாடு காட்டினீர்களோ, ஆர்வம் காட்டினீர்களோ, அந்த உடலை விட்டு உயிரானது வெளியே புறமாக போயிற்று என்றால் அந்த மெய்யினை, அதுதான் உண்மை. மெய் என்ற சொல்லுக்கு 2 பொருள். உடல்னு ஒரு பொருள், உண்மைன்னு ஒரு பொருள். இந்த மெய்யினை கொள்வார் இல்லை. சத்தியத்தை யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. இது நிலைக்காதுன்னு. அதே போல் இறந்து போன உடலை யார் ஒருவரும் நிரந்தரமாக தன்னுடன் வைத்துக் கொள்வது இல்லை. என்னதான் வேட்கை இருந்தாலும், என்னதான் அவர் வாழ்ந்த காலத்து அவரால் தான் நான் உயர்ந்தேன், அவர் செல்வம்தான் எனக்கு எல்லாம் என்று சொன்னாலும், அவர் இறந்து போனார் என்றால் அந்த உடலை நாம் பேணுவதில்லை, பாதுகாப்பதில்லை. பூட்டும் தறி ஒன்று போம் வழி 9. இந்த உடலுக்குள் அந்த உயிரை பூட்டி வைக்கக்கூடிய தறி ஒன்றுதான். ஆனால் அது தப்பித்து சென்று
விடுதலையாதற்கு 9 துவாரங்கள் உடலில் இருக்கின்றன. நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின். அப்படிப்பட்ட இந்த உடலை உயிரோடு இருக்கின்ற காலத்துல வந்து வணங்கின நம்முடைய உறவுகள் எல்லாம் இந்த உயிரானது வெளியே போய்விட்டது என்றால் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாறே. யாரெல்லாம் நம்மளுடைய ஆதரவினால் வளர்ந்தார்களோ வாழ்ந்தார்களோ அவர்களும் இறுதியில் கைவிட்டு விடுவார்கள். இந்த உடலை கொண்டு ஏதொன்றும் செய்ய முடியாது. ஆகவே இதனை உடனுக்குடனாக, அதுதான் தாய்மானவரினுடைய விளக்கத்தை காட்டிலும் இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய விளக்கத்தை காட்டிலும் ரெண்டுத்திற்கும் இடைப்பட்ட நிலையில வந்த பட்டினத்தார் ரொம்ப கடுமையா எழுதினார். தாய்மானவர் கொஞ்சம் நாகரீகமா சொல்லுவார், திருமந்திரம் சொல்ல வேண்டிய கடுமையை காட்டுவார், பட்டினத்தார் கடுமையின் உச்சத்திற்கே போவார். வாழ்ந்த காலம் முடிந்து மரணம் வந்ததா ரொம்ப அழகா சொன்னார். எடுமனை எடுத்து கடுகி நடந்து சுடலை அடைந்து அழல் கொடு மூட்டி ஒரு நீரும் இல்லாத உடல். முடிஞ்சு போச்சு. இருக்கின்ற வரைக்கும் தான் உன்னை பெருமையா பார்த்து பேசிட்டு இருப்பான். இறந்தாச்சுன்னா சீக்கிரம் எடு சீக்கிரம் எடு. எவ்வளவு நேரம் தான் இந்த இறந்த உடலை வீட்டில் வைத்திருப்பாய், விரைவாக எடுமா. எடுமென எடுத்துட்டு நிதானமா கூட சுடலையை நோக்கி நடக்க மாட்டானா, கடுகி நடந்து வேக வேகமா நடப்பான். அந்த அளவினுக்குத்தான் இந்த உலகம் உன் உடலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த உடலோடு உயிர் இருந்து அந்த உடலானது முறையாக இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. உடலானது குறைவாக இயங்க தலைப்பட்டது, இயலாமை வந்தது, தள்ளாமை வந்தது, உன் பணியை நீயாக செய்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போனதுன்னு அப்ப என்ன நரகம்னு தெரிய ஆரம்பிச்சு. நரகத்தினுடைய தோற்றுவாய் புரிய ஆரம்பிச்சிடும். இதுல என்ன மிகப்பெரிய கொடுமைன்னா, நம்முடைய உடல் உறுப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக செயல் இழக்கின்ற பொழுது மற்றைய உறுப்புகளை காட்டிலும் கால தாமதமாக செயல் இழப்பது எதுன்னா காது. ஆகவே நம்மை சுற்றி நம் இயலாமையை பற்றி நம்மை சார்ந்தவர்கள் என்னெல்லாம் பேசுகிறார்கள் நமக்கு தெரியும், காதுக்கு கேட்கும். அதற்கு ஏற்றாற்போல் வாய் வார்த்தை சொல்ல முடியாது, வாய் குழறும், தடுமாறும். ஆகவே நம்மை பற்றின திறனாய்வுகள் எல்லாம் நாம் கிடந்த கிடப்பிலேயே செவியால் கேட்டுக்கொண்டிருப்போம். அதற்கு ஏற்றாற்போல் மாற்று சொல் சொல்ல முயன்றாலும் இருமல் வரும், வாய் குழறும், ஒன்றும் செய்ய முடியாது. இதை காட்டிலும் நரகம் வேற எதுவுமே கிடையாது. ஆகவேதான் நாம் இயன்ற வரைக்கும் ஒன்றை தெளிவு செய்து கொள்வோம். இந்த உடலால் என்ன பயன் உண்டோ அந்த பயனை நாம் நுகர்ந்து விடுகிறோம் என்றால் இந்த உடல் கழிய வேண்டிய ஒன்று. ஆகவே இதனுக்கு உண்டானதாகிய ஒரு பெரிய பாதுகாப்போ, நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு பிறந்தவர்கள், நமக்கு துணையாய் வந்தவர்கள், நம் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் நம்மை இறுதி வரை வைத்து பார்த்திருப்பார்கள்னு நம்பாதீர்கள். வாய்ப்பில்லை. அதனால வேடிக்கையாக நான் சொல்லுவது உண்டு, எத்தனை பேருக்கு அந்த கருத்துல உடன்பாடு உண்டோ அல்லது கோபம் உண்டோ தெரியாது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதே மரணம் வந்துவிடும். நாம் யார் ஒருவருக்கும் எந்த விதத்திலும் ஒரு இடர்பாடாக, இடையூறாக, ஒரு சுமையாக, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, லயபிலிட்டி, அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் திடமாக இருக்கின்ற பொழுதே மரணத்தை எதிர்நோக்கி அதை வரவேற்று விட்டோம் என்றால் யாருக்கும் தொந்தரவு இருக்கு. அழகா சொல்லுவார் திருமந்திரத்திலேயே, கிடக்கப்படுத்தாரே கிடந்தொழிந்தார். இந்த இடப்பக்கம் நொந்தது இறை என்றார், கிடக்கப்படுத்தாரே கிடந்தொழிந்தார். அப்படி இருக்கணும். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த உடல் நிலைக்குன்ற நம்பிக்கையில இந்த உடல் நமக்கு ஒரு பெரிய துணை என்று நாம் நினைக்கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல நம் உடலே நமக்கு பாரமாகி போகும். நம் உடலை எடுத்து நாம் எழுந்து நம்முடைய காலில் நிற்க முடியாத அளவிற்கு நம் உடலே நமக்கு சுமையாகும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எல்லாம் ரொம்ப கடினமானது வாழ்க்கையில. அதனால உடம்போடு உயிரிடை விட்டோடும் போது
அடும் பரி சொன்றில்லை அண்ணலை எண்ணும் விடும் பரிசாய் மன்னிக்கணும் விடும் பரிசாய் நின்ற மெய் நமன் தூதர் சுடும் பரிசத்தையும் சூழ்கிறாரே. என்ன பயன் இந்த உடம்புனால? உடம்போடு கூடி நிற்கின்றது உயிர். உடம்போடு உயிர், உடம்பும் உயிருமாக நிற்கின்ற இந்த உடல்ல இடை விட்டு ஓடும் போது இந்த உயிரானது அந்த உடலினோடு உண்டான தொடர்பை விட்டு பிரிகின்றது என்றால் அடும் பரிசொன்றில்லை, அவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய உயிரோடு தொடர்ந்து செல்லுவதற்கு எந்த பொருளும் இல்லை. அடும் பரிசு ஒன்றில்லை. உடலை விட்டு உயிர் நீங்குகின்ற பொழுது உயிரோடு தொடர்ந்து செல்லுவதற்கு ஒரு பொருள் இல்லை. அண்ணலை எண்ணும் விடும் பரிசாய், அண்ணல்னா இறைவன், இறைவனை அந்த நேரத்திலாவது எண்ணி விடும் பரிசாய் நின்ற மெய், எந்த உடலை நாம விட்டு செல்லுதற்கு காத்திருக்கிறோமோ அந்த நிலையில நம்முடைய உயிர் இறைவனை எண்ணாது இருந்தால் நமன் தூதர் சுடும் பரிசத்தை, யமனது தூதர்கள் வந்து நம்முடைய உயிரை உடன் கொண்டு போக நினைத்தார். இறைவனை எண்ணினால் யம தூதர்கள் நம்ம உயிரை வருத்தி எடுத்து செல்ல மாட்டார்கள். ஆகவே எல்லாவற்றையும் விடுத்து நீங்கள் இறைவன் ஒருவனையே நினையுங்கள். அதனால் இப்ப நினைத்ததினால் இளமை இருக்குன்னு நான் சொல்ல வல்ல, முதுமை வாராதுன்னு சொல்ல வல்ல. இறைவனை எண்ணுதலினால், இறைவனே எல்லாம் என்று உணருவதினால் நம்முடைய இளமை நம்மை விட்டு விலகுகின்ற பொழுது, இறை பற்றின சிந்தனை மேலோங்குகின்ற பொழுது இந்த முதுமை நமக்கு ஒரு பாரமாயிருக்காது, முதுமை ஒரு சுமையாக இருக்காது. ஆகவே எல்லா காலத்தும் நமக்கு உரியதோர் பெரும் துணையாக இருப்பது இறை என்கின்ற ஒன்றுதான். அது யாரா வேண்டுமானாலும் இருக்கும். அந்த இறைவனுக்கு நீங்க என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லுங்க. ஆனால் அந்த இறை என்கின்ற ஒன்றுதான் நம்மை நாம் தேற்றிக் கொள்ளுதற்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியில எந்த குழப்பமும் இல்லாமல் அமைதியான முறையில மரணத்தை எதிர்கொள்ளுதற்கு உரிய துணையாக நிற்கும். வேறு ஏதொன்றும் நாம ஈட்டின உறவுகள், நம்மோடு தொடர்ந்து வந்த எந்தகைய உறவு முறைகள் ஏதொன்றும் நிலைத்து நிற்காது. ஆகவே இந்த செல்வத்தினால் பயன் இல்லை. சரி, செல்வம் பயன் இல்லைன்னு சொன்னார். செல்வ செருக்குல ஈடுபட்டு இறைவனை மறந்து விடுதல் கூடாதுன்னு ஒரு பகுதியை எழுதி முடிச்சார். செல்வம் நிலையாது, அதே போல யாக்கையும் நிற்காதுன்னு சொன்னார். இந்த யாக்கையின் மீதும் செல்வத்தின் மீதும் எப்ப நமக்கு பற்று வரும் தெரியுமா? நம்ம உடம்புல இளமை இருக்கின்ற பொழுதுதான் பற்று வரும். இளமை என்பது எதனையும் துய்க்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுவது. அவ்வாறு துய்ப்பதற்கு ஏற்ற தேக வலியும் அதனை முறையாக துய்ப்பதற்கு உண்டான செல்வமும் ஒருங்கே வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய வயது எதுன்னா இளமை. இந்த இடத்துலதான் திருமூலர் சொல்றார், நீ அப்படி எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளமையும் நிற்காது. யாக்கை நிலையாதது போல, செல்வம் நிலைக்காதது போல உன்னுடைய உடலின் கண் இருக்கக்கூடிய இளமையும் நிற்காது. ஒன்றும் வேண்டாம், ரொம்ப இயல்பான ஒரு கருத்தை சொல்லி பாருங்கள். நம்முடைய பழமை நமக்கு நினைவு வரும். நாம் பள்ளிக்கு சென்ற காலம், கல்லூரிக்கு சென்ற காலம், நம்ம புதியதாக இல்வாழ்க்கையில் ஈடுபட்ட காலம், பணியாற்ற தொடங்கின காலம், எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மோடு இருந்த ஆற்றல் எல்லா காலத்திலும் நமக்கு தொடர்ந்து வந்ததான்னு பாருங்க. வேற எந்த கல்வியும் கேட்க வேண்டும். பள்ளி காலத்துல இருந்த உங்களினுடைய ஆற்றல் நீங்கள் கல்லூரி காலத்தினுக்கு வந்த பொழுது இருந்ததா? பள்ளி காலத்துல எவ்வளவு ஓடி ஆடி விளையாடி இருப்போம். கல்லூரி காலத்துல விளையாடுதல் குறைந்து
நண்பரோடு கூடி அமர்ந்து பேசுவதிலேயே காலம் கழிக்கிறோம். பள்ளி காலத்தினுக்கு கொடுத்த இந்த இளமையினுடைய இன்றியமையாமையை கல்லூரி காலத்துக்கு கொடுக்கல. கல்லூரி காலத்தை தாண்டி பணிக்காலத்திற்கு வருகிறோம், இன்னமும் குறைகிறது. நம்முடைய முதுமை என்கின்ற ஒன்று நம்மை அறியாமல் ஒரு நிழல் போல, சுவடு போல நம்மை தொடர்ந்து வருவதனால படிப்படியாக ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு செல்ல நம்முடைய உழைப்பை குறைக்கிறோம். அப்பவே உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த இளமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்துல ஒரு முறை வேடிக்கையாக சொல்லுவார்கள், 40 வயதாக கூடிய ஒருவன் வாழ்க்கையில ஓடி ஓடி ஓய்வு அடைகிறான், டயர்ட் ஆகிறான். அதை அவன் உணராமல் போகதான் அரசாங்கமே என்ன செய்து விடுகிறதா, 55 வயது அல்லது 60 வயதுல அவனை ரீடயர்ட் ஆகி வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். நீ மீண்டும் சோர்வினை உணரக்கூடிய நிலை வந்து விட்டது போன்னு. 40 வயதிலேயே சோர்வை உணரணும். நாம 40 வயதுல சோர்வை உணராமல் மேலும் மேலும் இளமையோடு இருக்கிறோம்ன்ற ஆர்வத்தோடு இருந்தோம்னா அரசே என்ன பண்ணி விடுகிறதா, 60 வயதுல இல்லை இல்லை நீ தளர்ந்து போன வீட்டுக்கு போன அனுப்பிடுது. ஏனென்றால் இளமை என்பது, நான் வேடிக்கையாக சொல்லணும்னா, ஒரு ரசம் போன கண்ணாடி மாதிரி. எல்லா கண்ணாடியும் தொடக்கத்துல ரொம்ப அழகா காணக்கூடியனவற்றையெல்லாம் பிரதிபலிக்கும். நாள் ஆக ஆக அந்த கண்ணாடியானது ஒளி மழுங்கும், பின்னர் பூசப்பட்ட ரசம் போகும், எதுவுமே அதுல தெளிவா தெரியாது. இளமையும் அப்படித்தான். மெல்ல மெல்ல ரசம் போன கண்ணாடி போலதான் நம்ம இளமையும். கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நம்ம எத்தனை பேருக்கு அந்த அதிர்ச்சி எல்லாம் வந்திருக்கான்னு பாருங்க. முதல்ல தலையில ஒரு சில முடிகள் நரைக்கும் போது அப்படியே கவலை வரும், ஐயோ நமக்கு என்ன வயசாகி விட்டதா. அப்புறம் மெல்ல கண் பார்வையில ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஐயோ என்ன வயசாகி போச்சு, கண்ணாடி போட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறதா. அடுத்த கவலை, நம்ம முகத்துல முன்கைகள்ல எல்லாம் அழகா வரி வரியாக கோடுகள் விழும், ரிங்கிள்ஸ். அதை பார்த்த உடனே இன்னும் கவலை வரும். இது எல்லாம் இயற்கை தரக்கூடிய மாற்றம், எல்லோருக்கும் உண்டாங்க. இல்ல நமக்கு மட்டும் எல்லாம் கிடையாது, எல்லோருக்கும் உண்டு. இல்ல என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் குழப்பமே இல்லாத வாழ்க்கை. ஏன்னா 8 வயதிலேயே தலைமுடி நிறைக்க ஆரம்பிச்சுட்டது. ஆகவே நிலையாமைன்றது 8 வயதிலேயே புரிய தொடங்கி விட்டது. அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அதை செயற்கையாக காட்டிக்கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம் இல்லை. ஒரு முறை வந்தது, அதற்கு செயற்கையான முறையில கருப்பு பூசின பார்ப்பதற்கு எனக்கே கன்றாதியா இருந்தது, விட்டுட்டேன். அதனால எல்லாம் ஒரு காலத்தில் மாறும். இளமைன்றது அப்படி மிக விரைவாக மாறக்கூடிய ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய இளமைதான். மிக வேகமாக மாறும். கண்ணதாசன் ஒரு இடத்துல எழுதுறாரு இல்லையா, ஆன்றொன்று போனால் வயதொன்று கூடும். போய்கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த நிலை இன்று இல்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ரொம்ப இயல்பான ஒரு சின்ன மேற்கோள், எல்லோருக்கும் புரியும். நேற்று நீங்கள் என்ன உணவு உண்டீர்களோ அதே அளவினுக்கு இன்று உங்களால் உண்ண முடிகிறதான் யோசித்து பாருங்கள். கூடுதலாக உண்ணுகிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு நோயை அழைப்பதற்கு தயாராகி விட்டீர்கள் அர்த்தம். குறைவாக உண்ண தலைப்பட்டீர்கள் என்றால் இல்லை, ஏதோ ஒரு நோய் ஏற்கனவே இடம் கொண்டு விட்டதுன்னு பெரிய சிக்கல் இது. அதனால இந்த இளமை என்பது எந்த விதத்திலும் நிற்காது. ஆகவே இந்த உடலை ஓம்ப வேண்டும் தான், ஆனால் அதற்காக உடல் என்கின்ற ஒன்றே வாழ்க்கைன்னு கொண்டு விடக்கூடாது. இது எல்லாம் மெல்ல 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 கலையக்கூடிய கனவுகள். வானத்தில் நீங்க ஒரு மேகத்தின் திரட்சியை பார்த்தீர்கள் என்றால் அந்த திரட்சியானது நீங்கள் பார்த்த அளவிலேயே இறுதி வரை இருக்காது. மெல்ல காற்று வீச வீச அந்த மேகம் அழகாக பிரிந்து கலைந்து ஒன்றுமில்லாமல் போகும். அது போல்தான் நம்ம இளமை.
காலம் என்கின்ற காற்று நம்ம உடல் மீது படப்பட நாம கொண்டிருக்கக்கூடிய இளமை மேகம் கலைவது போல மெல்ல 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 கலைந்து ஒன்றில்லாமல் போகும். இது தவிர்க்க முடியாதது, ஒத்துக்கணும். நமக்கு வயதாகிறது என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒற்றுக்கொண்டு விட்டோம்னா அது போன்றதாகிய தெளிவு வேற எதுவுமே கிடையாது. அந்தந்த வயதிற்கு உடலின் கண் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது இயற்கை. இது முரண் இல்ல, மாறாட்டம் இல்ல, இது இயற்கை. மாம் பிஞ்சு துவக்க வேண்டும், துவப்பா இருந்தாதான் மாம் பிஞ்சு. மாங்காய் புளிக்க வேண்டும், மாங்கனி இனிக்க வேண்டும். இதுல எதுவும் முரண்பாடு கிடையாது. அது அந்தந்த வயதினுக்கு ஒன்றிலிருந்து ஒன்றை இழந்து மற்றொன்றாக மாறிக்கொண்டே போகிறது. அதுதான் நம்ம உடலும் நம்ம வாழ்க்கையும். ஒன்றிலிருந்து ஒன்றை பெறுதற்கு ஒன்றை இழந்தே ஆக வேண்டும். அதுல முதல்ல வர்றது இளமை. ரொம்ப அழகா எழுதினார். பாலனாம் இளமை செத்துன்னு ஒரு பாட்டு உண்டு. ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒரு காப்பியத்துல வளையாபதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அழகு. வாழ்க்கைன்றது என்ன? பாலனாக இருக்கக்கூடிய இளமை செத்து விடுகிறது. அப்புறம் வாலிபன் என்கின்ற நிலைக்கு ஆற்றல் வருகிறது, அதுவும் செத்து விடுகிறது. படிப்படியாக நாம் ஒவ்வொன்றையும் நம்ம உடலில் இருந்து இழந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இங்க தொடங்குறாருன்னு பாருங்க. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்ததொரு தாய்ச்சில நாளில் விழக்கண்டும் தேரார் தியனுலகோரே. இதை விட ரொம்ப அழகா சொல்ல முடியாது. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு, கிழக்கு திசையில தோன்றக்கூடிய சூரியன் நாளெல்லாம் வானவெளியில திரிந்து மேற்கே விழக்கண்டு மேற்கே மறைந்து இருளை தந்து விடுகிறது. அப்ப இத பார்க்கிறோம் இல்ல? தினம் சூரியன் உதித்து மறைவது போலதான் ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய இளமை. தேரார் விழியிலா மாந்தர். ஏண்டா கண்ணு இருக்கேன், தினம் சூரிய உதயத்தை பார்க்கிற, அந்த சூரியன் அர்த்தமிக்கிறத பார்க்கிறிய, கண் கொண்டுதானே பார்க்கிற, அந்த கண்ணு கொஞ்சம் உன் பக்கம் திருப்பேன். உன்னிடம் இருக்கக்கூடிய இளமையும் மெல்ல மெல்ல சூரியன் மறைவது போல உன்னை விட்டு விலகி மறையும், புரிந்து கொள். இது ஒரு இயற்கை நியதி. இதனை மாற்றம் முயலுவதற்கு முன்வராது. எப்படியா? குழக்கன்று மூத்தெருதாய் சில நாளில். குழக்கன்றுனா இளமையோடு இருக்கக்கூடிய கன்று சில நாள்ல மூத்து எருதாய் மாறும். கன்றா இருக்கக்கூடியது கொஞ்ச நாள்ல வளர்ச்சி அடைந்து வயது ஏற ஏற எருதாய் மாறும் சில நாளில். அது போலதான் நீயும் குழந்தையா இருந்த, பிள்ளையா இருப்ப, வாலிபனா போவ, வயோதிகம் வரும், தள்ளாமை வரும், புரிந்து. இது தவிர்க்க முடியாது. ஆகவே குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும். இது கண்ணு முன்னாடி இந்த கன்றானது காளையாய் மாறி எருதாக முதிர்ந்து விழுவதை கண்டும் தேரார். உனக்கு புரியலையா? நீயும் இப்படித்தான். வியன் உலகோரே, இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களே, உங்களுக்கு இது ஏன் புரிய மாட்டேன் என்கிறது. எதுவும் நிற்கப் போவதில்லை. நேற்று இருந்த இளமை நமக்கு இன்று இல்லை. அதுதான் ஏற்கனவே சொன்னது. இளமையை பற்றி பிற்காலத்துல வந்த ஸ்லேடை புலவர் ரொம்ப அழகா பேசினார். இந்த எண்ணு சிலேடையை கொண்டு, எண்ணு பெயர்களை கொண்டு ஒரு அழகான நிலையாமை தத்துவத்தை பாடுவார். ஸ்லேடையிலே மிகச்சிறந்த புலவராகிய கவி காளமேகம். முக்காலுக்கு எல்லாம் எண்ணு பெயர் இந்த பின்ன எண்களா வரும். முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் கச்சி ஒரு மாவின் கீழ் நின்று அறையின் ரோதும். முக்காலுக்கு ஏகுதல், மூணு கீழ் நாலு முக்கால். வேறு விதமான பொருள் மூன்றாவது கால். தடி ஊன்றி நடக்கக்கூடிய தள்ளாமை வருவதற்கு முன். முன் அறையில் வீழாமுன்,
முன்னே நரை வீழாமல்னு ஒரு பொருள். நரை, முன்தலையானது நரைக்காமல், முன்னரையில் வீழாமல் உன்னுடைய உச்சி வெளுப்பதற்கு முன்பாக அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சாமும். கால் அரைக்கால், அக்கால் அரைக்காலரை அந்த கடுமையான காலனை கண்டு அஞ்சுதற்கு முன்பு விக்கி இருமாமுன், நெஞ்சானது கடைந்து விக்கல் வந்து தடுமாறுவதற்கு முன்பு கச்சி, காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மாவின் கீழ் உள்ள ஏகம்பநாதனாய் இருக்கக்கூடிய அந்த இறைவன் முன்னே நின்று ஓது, சென்று அவனை ஒரு முறையாவது வணங்கி விட்டுவிடு. ஏனென்றால் எதுவும் இங்கு தவிர்க்க முடியாது, இளமையும் நிற்காத ஒன்று, இதை புரிந்து கொள். ஆகவே நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம், தினம் சூரியன் உதித்து மறைகிறான். நம் கண் முன்னே கன்றாய் தோன்றினது எருதாய் வளர்ந்து விழுவதை பார்க்கிறோம். அதுபோல் தானே நீயும் ஒரு நாள் விழப்போகிறாய், உன் இளமை உன்னை விட்டு போக போகிறது என்றதை ஏன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? அது எவ்வளவு பெரிய இடர்பாடு உடைய ஒன்று. உன் இளமை நிற்காது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள். இந்த இளமை என்பது இருக்கின்ற பொழுதே முறையான நிலையில அதை கையாள கற்றுக்கொண்டு விட்டால் இளமையின் இழப்பு என்பது நமக்கு பாதிப்பை தாராது. இளமையில நாம என்ன செய்கிறோம்? எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறோம். ஏனென்றால் இளமையின் திமிர் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. இளமையில கூட அந்த திமிர் இல்லைன்னா வேற எங்கதான் இருக்க முடியும்? அந்த இளமையின் திமிர் காரணமாக இளமையில எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது ஒன்றும் வேண்டாம். நம்ம இயல்பாகவே வீடுகள்ல எல்லாம் சில கல்வியை கேட்டு பழகி இருக்கும். வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் ஏன்டா கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடாதுன்னா, நான் என்ன கழவனா கோவிலுக்கு எல்லாம் போறதுக்கு? இளைஞன் கேட்கிற கேள்வி பெற்றோர்கிட்ட. அது வயசானவங்க எல்லாம் போற இடம், அதுக்கு என்ன இப்ப அவசரம்? வயசு வரும்போது போய்க்கலாம், வயசு வரும்போது போய்க்கலாம். வயசு வரும்போது அவ்வாறு போவதற்கு உண்டான கோவிலை பற்றின சிந்தனையும் அங்கு குடியிருக்கக்கூடிய இறைவனை பற்றின எண்ணமும் வரணும் இல்லையா? அது வராது. ஏனென்றால் இளமையிலேயே நாம கற்கவில்லையே. இளமையிலேயே இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும், இவ்வாறு உள்ள இறைவனை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று வாய்ப்பு இருந்தாலும் நம்ம செய்ய மறந்தோமே. ஆகவே எல்லோருக்கும் என்ன ஒரு பெரிய நம்பிக்கைனா, நாம் கொண்டிருக்கக்கூடிய இளமை என்றும் இளமையாகவே இருந்து விடுவோம்ன்ற நம்பிக்கை. எல்லாருக்கும் அதுதான் ஆசை. மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசையே அது. இந்த காய கல்பத்தை பத்தி பல பேர் ஏன் ஆராய்ச்சி பண்றான்? உடம்பை எப்பொழுதும் எவ்வனமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இளமையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த ஆசை என்ன? இந்த உடலுக்கு மரணம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இந்த பேராசை யாருக்குதான் இல்லை? ஒரு சித்தர் எழுதினார் என்னன்னாக்க, உலக ஆட்சியே உனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அதை பெற்ற பின் இந்திரனது உலக ஆட்சியை பெற வேண்டும்னு ஆசைப்படுவேன். உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் உணவு என்றாலும் அந்த நிலை தோன்றினாலும் குபேரனிடம் இருக்கக்கூடிய சங்கநிதி பதுமநிதி எனக்கு கிடைக்கலையேன்னு ஆசைப்படுவேன். நம்ம ஆசைக்கு ஏது அளவுன்னு? ஆசைக்கு ஒரு அளவில்லை. எல்லாருமே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு எப்பொழுதும் இளமையோடு இருக்கணும். எப்படி? எது முடியும்? நம்ம கண்ணு முன்னாடி உதிக்கிற சூரியன் மறையறத பார்க்கிறோம். நம் முன்னாடி தோன்றின கன்று, அந்த பசுங்கன்றும் ஆண் கன்றும் வளர்ந்து காளையாகி பின்பு எருதாகி அது மடிவதை பார்க்கிறோம். நம்ம வீட்டுல வைத்திருக்கக்கூடிய செடிகள் பூக்களை ஈன்று அது வாடுவதை பார்த்து மரணிப்பதை பார்க்கிறோம். அப்படியும் புத்தி வல்லியே. எல்லாம் ஒரு காலத்தில் இப்படித்தான். அது பெற்றிருக்கக்கூடிய இளமையை இழந்து முதுமையை அடைந்து இறுதியில அது மரணத்தை சந்திக்கும்ன்ற உண்மையை புரிந்து கொள்வது இல்லை. நம்ம சுற்றி எல்லா உதாரணமும் இருக்கு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உதாரணம் எல்லாம் மற்றவருக்கு, நமக்கு இல்லைன்னு. அதான் தாய்மானவர் சொன்னார், செத்த பிணத்தருகே நின்று ஓலமிடும் சாம் பிணங்கள். செத்தவனுக்கு கோதரம் நாம அழறோம். எதுக்கு? முட்டாள்தனமா அழறோம். நாமும் ஒரு நாள் இப்படிதான் போறோம். அதுக்கு எதுக்கு நீ இவனுக்கு அழற? அவனுக்கு இன்னைக்கு நடந்தது உனக்கு நாளைக்கு நடக்கும். இது தவிர்க்க முடிய விஷயமே இல்லையே.
அதே போல இளமையும் இது தவிர்க்க முடியாத ஒன்று. முதுமையை நோக்கி செல்லுதல் என்பது இயற்கை இயல்பு. ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்டன கால்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. அழகான ஓமை. இந்த ஓமையை ரொம்ப அழகா ரசிக்கலாம். இதுவரைக்கும் சொன்னார் சூரியன் உதிச்சு மறையறதும் ஒரு கன்று பிறந்து எருதாகி மறையறதும் இதெல்லாம் சொன்னார். ஆனா அதை விட வேடிக்கை என்னன்னாக்க, இப்படிப்பட்ட காட்சியை நீங்கள் பார்த்தோம், உங்கள் இளமையும் ஒரு நாள் உங்களை விட்டு போகும்னு உங்களால உணர முடியல. மாறாக இவைகள் காட்சிக்கு எளியதாக இருந்தாலும் இந்த இளமை நம்மை விட்டு போகும் என்று சொன்னாலும், பொருத்தமான ஓமையை சொன்னாலும் நம்மால ஏத்துக்க முடியல. ஆனால் இப்ப அடுத்தது சொன்னார் பாருங்க, ஆண்டு பலவும் கழிந்தன. மக்கள் பிறந்த பின் பல ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு, பல ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு சிவபெருமானை அறிதலை கடனாக கொண்டு முயன்று அறியக்கூடியவர்கள் யார் ஒருவரும் இல்லை. நமக்கு அந்த எண்ணமே கிடையாது. நாம் பெற்ற வாழ்க்கை, நம்முடைய இளமை, நாம் அனுபவிக்கக்கூடிய வாழ்வியல் மகிழ்ச்சி, இவைகளுக்கெல்லாம் அடிப்படை யாரேனும் ஒருவனோ ஒன்றோ ஒருத்தியோ இருக்கணும் இல்லையா? அவன் ஆராயணும்னு என்னைக்கான முயன்றோமா? ஆண்டு பலவும் கழிந்த, பிறந்த நாளிலிருந்து பல காலம் இந்த உலக வாழ்க்கையில நாம உழன்று உழன்று வாழ்ந்தாயிற்று. வாழ்ந்ததன் பிறகு அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவாரில்லை. அப்பனாகிய இறைவனை, அவன்தான் எல்லாவற்றினுக்கும் அடிப்படை என்று தெரிந்தவர்களும் இல்லை. அவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த முயற்சியிலும் நாம் இறங்குறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய தேடல் எல்லாம் இறைவனா அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உலகியல் இன்பங்கள்? நம்ம இறைவனை தேடுறதே கிடையாது. அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட உலகியல் இன்பங்களையே தேடி தேடி அதனுள்ளாகவே உழன்று உழன்று வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறோம். தேடி அறிவார் புகுந்து அறிவார் இல்லை. ரொம்ப அழகான விஷயம். நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும். இவ்வாறு இந்த நீளமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சாலும், இன்னும் மேலும் மேலுமாக வாழுவதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும், தூண்டு விளக்கின் சுடர் அறியார்களே. ஏன் இவ்விளக்கு தூண்டப்பட்டாலன்றி அந்த சுடர் கடைசி வரைக்கும் ஒளியை தராதுன்ற உண்மையை புரிந்து கொள். உன்னை தூண்டுதற்கு உண்டான அளவினுக்கு இறைவன் என்கின்ற ஒருவன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ ஒளி குறைந்து மாழ்கி மறைந்து போவார். தூண்டும் விளக்கு தூண்டப்பட்டால் அன்றி ஒளி கொடுக்காது. திரிய தூண்டி தூண்டி அதன் மேல இருக்கக்கூடிய கருப்பை எடுத்து எடுத்து தூண்டினால்தான் அந்த விளக்கு நிரந்தர ஒளி தரும். அது போல உன்னை தூண்டுதற்கும் நீ நிரந்தரமாக ஒளிருதற்கும் உரிய துணையாக இருப்பவன் யாருன்னா இறைவன். அவனை தேட மாட்டேன்னு என்கிறோம். அவனை தேடுவதில் நம்முடைய வாழ்நாளை நம்ம பயன்படுத்துவதே இல்லை. ரெண்டு சிக்கல் வரும். இறைவனை தேடுதல் என்பது என்ன? அந்த தேடுதலுக்கு உண்டான முயற்சிக்கு உட்பட்டு நாம மேற்கொள்ளக்கூடிய சடங்குகள் என்ன? சடங்குகள் ஏதொன்றும் இறைவனை காட்டாது. ரொம்ப தெளிவா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அடிப்படையில ஒரு அந்தண குலத்தை சார்ந்தவன் தான். பல சடங்கியல் சார்ந்த செயல்பாடுகள்ல நானும் ஈடுபடுகிறவன் தான். ஆயினும் ஒன்றை தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சடங்குகள் எல்லாம் நமக்கு இறைவனை காட்டாது. இறைவனை காணக்கூடிய முயற்சியில நீங்கள் இறங்குவதற்கு இந்த சடங்குகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அடிப்படையான தேடுதல் என்ற பயிற்சிக்கு துணையாக கூடிய நிகழ்வுகளே ஒழிய இவைகள் யாவும் இறைவனை உங்களுக்கு காட்டி கொடுக்காது. நீங்க என்ன அர்ச்சனை பண்ணாலும், என்ன அபிடேகம் பண்ணாலும், எத்துணை விரதம் இருந்தாலும், எத்தனை தலங்களுக்கு சென்று தேடினாலும் இறைவன் கிடைக்க மாட்டார். நாவுக்கரசர் எழுதினார், கங்கை ஆடிலின் என் காவிரி ஆடிலின் என்
பொங்கு மா கடல் ஓதத்து ஆடிலின் என். கங்கையில போய் மூழ்கினா கடவுள் தெரிஞ்சிருவாரா? காவிரியில மூழ்கினா கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வந்துருவாரா? இல்ல அலைகள் மிக்க இருக்கக்கூடிய, நேற்று ஆடி அமாவாசை ஆடி பெருக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, கடல்ல போயிட்டு ஸ்நானம் பண்ணா கடவுள் தெரிஞ்சிருவாரா? இல்ல. எங்கும் ஈசன் என்று எண்ணாதவர்க்கு என்றும் ஈசன் இல்லையே. எல்லா இடங்களிலும் ஈசன் இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தாலன்றி உன்னால் மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து சடங்குகளும் புறநிலை செயல்களே. அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் எங்கும் இருக்கிறான்ற உணர்வு வந்துட்டதுன்னா எல்லாம் உனக்கு இறைவனாக தெரியக்கூடிய மனோநிலை வரும். ஆகவே எல்லோரையும் நீ இறைவனாய் பார்ப்பாய். ஆகவே நீயும் இறைவனாய் வாழ்வாய். அதான் அடிப்படை. மாறாக நாம சடங்கியலுக்கு உட்பட்டு அதை மிகப்பெரிய அளவுல ஒரு விழாவாக, மிகப்பெரிய அளவுல அதை செய்ததை பிறர் கண்டு பாராட்டக்கூடிய அளவுல இருக்க வேண்டும்ன்ற முயற்சியில் ஈடுபட்டு நிறைய செய்கிறோம். அதான் சொல்றார், தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. ஆகவே உங்களால் தூண்டப்படக்கூடிய அளவுல இறைவன் உங்களை தூண்டினால்தான் நீங்கள் ஒளி பொருந்திய விளக்காக இந்த உலகத்துல வாழ முடியும். தூண்டுபவன் அவன். நீ சுடராக எரிந்து கொண்டிருப்பதினால் நீயாக எல்லாவற்றையும் ஒளியை தருகிறாய்ன்னு நம்பாத. உன்னை தூண்டிக் கொண்டிருப்பவன் இறைவன். அந்த தூண்டுதல் என்கின்ற இறை செயல் இல்லை என்றால் நீ ஒளி இழந்து அவிந்து போவாய். ஆகவே இளமையில இருக்கின்ற பொழுதே நம்மை தூண்டுபவன் இறைவன். அதனால்தான் நாம் ஒளிவிடுகிறோன்ற உண்மையை தெரிந்து கொண்டு நாம் இடைவிடாது இறைவனை நோக்கிய சிந்தனையை வளர்த்து கொண்டோம் என்றால் நம்ம தொடர்ந்து தூண்டப்படுவோம். நம்முடைய ஒளியும் உலகிலே தொடர்ந்து இருக்கும். ஆகவே இதுகாரும் சொன்ன மேற்கோள் அவைகளை காட்டிலும் ரொம்ப எளிமையானது எதுனாக்க, நாம் எத்துணை காலம் வாழ்ந்தாலும், இந்நாள் வரை வாழ்ந்ததும் இனி மேலும் வருவதற்கு உண்டான காலங்களில் வாழ்வதாக இருந்தாலும் நம்மை வாழ்விக்க கூடியவன் உரியவன் யார் என்றால் இறைவன் ஒருவனே. அவன் தூண்டப்படுவதினால் நாம் தூண்டப்பட்ட நிலையில் ஒளி தருகிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுதல் தான் இளமைக்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய தகுதி. அடுத்த வகுப்புல தொடரும்.